போன்ற இந்த தெய்வ திருச்சபையில மக்கள் கூடியிருக்கின்ற மக்கள் சபையை நாடு நானாக காட்சியளிக்கிறேன். நான் யார் இந்த நாட்டை சேர்ந்தவர் என்ற விளக்கம் உனக்கு தெரிய வருமா? சரி, அப்படியா? நான் என்ன சிவனந்தாபுரி. சிவனந்தாபுரி என்றால் மும்மூர்த்திகளின் முதல் கடவுளாகிய சிவபெருமான். நிறைய பேர் தப்பா சொல்லுவோம். மும்மூர்த்தியின் முதல் கடவுள் அவரு இவரு. ஆனா வரமளிக்க கடவுளையா சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமானால் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த சிவனந்தாபுரி சிவபெருமானால் உற்பத்தம் செய்யப்பட்ட நாடு. அப்பேற்பட்ட நாட்டிற்கு முதலாக என் தந்தையா போத்ராஜா போத்ராஜாவுக்கும் என் தாயாராகிய சாரதா தேவி அம்மையார் இருவருக்கும் கர்ப்ப சுதாகரனாக உதித்து வந்த என் பெயர் ராஜனே வருக, ராஜ குல தோன்றனே வருக, ராஜ கம்பீரனே வருக, வருக வருக என்று வரைக்கிறார். அப்படியா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி எழுதணும். நானும் போர் பண்ணேன் என்று சொன்னேன். ஆமாங்க. என்னிடத்தில் எப்பேற்பட்ட ஆயுதங்கள் இருக்கிறது தெரியும்? எப்பேற்பட்ட ஆயுதம்? அனைத்து ஆயுதங்களும் சிவபெருமானால் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதம். ஆமாங்க. அனைத்து ஆயுதங்களும் பேசக்கூடிய ஆயுதங்கள். உண்மைதான். நீ நான் எப்படி பேசுறோமோ அதே மாதிரி ஆயுதமும் அதே போல ஆயுதமே பேசும். ஆமா. வேற பம்பை, வேற ஜாட்டை, பந்தம், கொடிச்சீலை, மல்லாரி என்று சொல்லக்கூடிய 32 ஆயுதங்கள். 32 ஆயுதங்கள். 32 ஆயுதங்களில் முக்கியமான சில ஆயுதங்களை மட்டும் முன்னெடுத்து கூறியிருக்கிறேன். அதே போல என்னிடத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? ஆனா இடைநிறுத்தாரி கூறி வயிற்றுக்கும் உடைக்கும் இடைப்பட்ட பகுதியாகிய இடை இடையினில் கட்டாரி சூரி நான் ஆயுதங்களில் அனைத்து அரசர்களும் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன? ஹோமம்,
அதை நான் இன்பமுடன் கையில் வைத்திருக்கேன். ஆமாங்க. அது மட்டுமில்லாமல் இது என்பதே எனக்கு தெரியாது. ஆமாங்க. சீரும் சிறப்பும் உள்ள அந்த சிவனந்தாபுரி. ஆமா. கடவுளே நாட்டை படைத்திருக்கிறார். ஆமா. கடவுளே ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். நமக்கு என்னங்க வேலை? ஒண்ணு இருந்தாலும் உன்னுடைய ஒரு கேள்வி விட்டெடுத்து நம் நாட்டு மக்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிறதா என்று எனக்கு சீக்கிரம் அறிவிக்கிறேன். ஆமா. ஆனால் அன்றே இப்பேற்பட்ட செல்வ செழிப்புள்ள இந்த நாட்டில் இது வரைக்கும் ஒரு ஈ எறும்புக்கு கூட இல்ல ஈ எறும்புக்கு கூட நீதியுடன் இங்க வாழும். அப்பேற்பட்ட இந்த நாடு சரி போட்டோம். நம் நாட்டில் எந்த செல்வமும் குறையவில்லை, யாருக்கும் பஞ்சமும் இல்லை, கிடையாது. எல்லா ஜீவராசிகளும் நானும் பெண் என்ற வாரியை எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. தாய் முகத்தை பார்த்தது உண்டே தவிர மற்ற பெண்களை ஏறெடுத்து பார்த்தவன் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினத்தில் நம்மளுடைய முக்கியமான கடவுள் அந்த சிவபெருமானுக்கு நம்ம பூஜை செய்யணும் அல்லவா? காலை கடனை முடித்து விட்டோம். சிவபெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும். பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகள் அனைத்தும் செய். ஏற்பாடுகள் அனைத்தும் செய்து விட்டாரா? திங்களை தரித்தாய் போற்றிவோம். ஓம் திங்களை தரித்தாய் போற்றிவோம். பார்வதி மகா போற்றிவோம். காலனை காலால் உரைத்தாய் போற்றிவோம். ஓம் நமச்சிவாயா போற்றிவோம். சண்முகனை இன்றெடுத்தாய் போற்றிவோம். முழு முதற் கடவுள் விநாயகனை படைத்தாய் போற்றிவோம். திரிபுரத்தை நகைத்தெரித்தாய் போற்றிவோம். ஓம் சுக்லாம்பரம் சசிவர்ணம் சதுர்புஜம் சமர்ப்பயாமே. கற்பூர தீபம் செய்யுவேன். கற்பூர தீபம் செய்யுவேன். காலடி தன்னை தந்த காத்தோரத்தை பார்த்தாமே. தேவதேவா போற்றிவோம். திங்களை படைத்தாய் போற்றிவோம். யானை உயர்த்தி
ஆசிரியோர் மறையோர் வாழ்க